தந்தை கண்டித்து திருந்தாத பிள்ளை உண்டோ? கடவுள் தான் அன்பு செய்கிறவனை, மகனை கண்டிக்கிறார், தண்டிக்கிறார். அப்ப நம்ம தப்பு செய்துட்டோம் அப்படின்னா நம்மளோட அது போறதில்லை, நம்மளோட போறதில்லை. அப்பா உடம்பு சவுக்கியம் இல்லாமல் போயிடுறாரு, அவரோட போயிடுதா? அது மனைவியை பாதிக்குது, பிள்ளைங்களை பாதிக்குது. ஆஸ்பத்திரிக்கு அவன் ஓடணும், சோத்தை கட்டிக்கிட்டு ஓடணும், அடுத்த வேலை இல்லை, மருந்துக்கு காசு தேடணும், கடை வாங்கணும், இல்லை முழு குடும்பமும் பாதிக்குது. இல்லை, அதே தான் நான் செய்கிற தவறு. நான் கெட்ட வார்த்தையா பேசுறேன், குடியோ குடின்னு குடிக்கிறேன், குடியோ குடின்னு மற்றவங்களோட குடின்னு நடத்துறேன். என்ன ஆகும்? அவன் அவன் தலைமுறை, அவன் அடுத்த வர்ற தலைமுறை, 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் தண்டித்து விசாரிப்போம். அவ்வளோ கடுமையானாரா கடவுள்? அடுத்தது அந்த வசனம் சொல்லுது, அடுத்த அதிகாரம் என்ன சொல்லுது? நீ என்னுடைய வார்த்தையை கட்டுப்பட்டு நடந்தீன்னா, அப்பா அம்மா உன் பிள்ளைய கண்டிச்சு என் வழியில் நடத்தினா, அவனை நான் 3ஆம் 4ஆம் தலைமுறை இல்லை, 1000 தலைமுறைகளுக்கும் ஆசீர்வதிப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவரை. அப்ப அதனால முதல் வாசகத்திலே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அந்த கருத்து ரொம்ப முக்கியமானது. நற்செய்தியில அதற்கு என்ன செய்யணும்னு ஆண்டவர் சொல்றாரு. என்ன செய்யணும்? உங்கள் இடையை வரிந்து கட்டி கொள்ளுங்கள். எப்பொழுதும் உன்னுடைய வேலையில இரு, உன்னுடைய கடமையை செய், உன் பொறுப்பை உணர்ந்துக. எப்பொழுதும் வாழ்க்கை பயணத்துல இரு, எப்போதும் ஆயத்தமாயிரு. அதான் அர்த்தம், அதான் அர்த்தம். நீ எந்த நேரத்துல கடவுள் உன்னை கூப்பிட்டுக்கிட்டாலும் நீ அப்பா போயிருவ, அம்மா போயிருவ, அவனை கடவுள் ஆசீர்வதிப்பார். ஏன்? நீ எப்பொழுதும் விழிப்பாயிருந்த, எப்பொழுதும் உன் பிள்ளைய கண்டிச்ச, என் வழியில் நடத்தின, அது முக்கியம். அப்ப பிள்ளைகளை கடவுள் வழியில நடத்துவது நமக்கு மிக மிக அவசியமானது. கேட்டதெல்லாம் கொடுக்க கூடாது, விரும்பியதெல்லாம் சாப்பிட்டுட்டாதான். இப்ப சர்க்கரை சாப்பிட முடியல, வாழைப்பழம் சாப்பிட முடியல, சர்க்கரை இனிப்பா சாப்பிட்டுட்டோமா? இப்ப ஆமா. அப்ப கடவுள் என்ன சொல்றாரோ அதன்படி நீ நடந்தால், நீ எங்கெங்கு சென்றாலும் என்னென்ன செய்தாலும் உனக்கு வெற்றி தருவேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.